ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்து கொச்சின் சீரிஸ் பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொச்சின் வந்து இப்போது ரூம்லேருந்து இப்போ கிளம்புறோம். இப்போ வந்து நம்ம காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இதை நம்ம தங்கிட்ட ஹோட்டலு. இந்த ரூமில் இங்கே தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே தான் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், பரோட்டா சப்பாத்திலாம் போட்டுருக்காரு. ஃபஸ்ட் நம்ம வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம். ஒரு 3 பரோட்டா வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எக் கிரேவியும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எக் குருமா, அதாவது முட்டை குருமா ப்ளஸ் சப்பாத்தி எல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஆப்பம்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். இது வந்து நம்ம போகிற பஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கொச்சினில் இருக்க ஆப்போசிட்டான வைப்பின் ஐலாண்டுக்கு வந்து நம்ம போகிறோம். இது வந்து ஃபெரி சர்வீஸில் போகிறோம். இங்கே பாருங்கள், கொச்சின் டூர் மேப் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் வந்து எல்லா பிளேசஸ்க்கான இதுவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபெரி சர்வீஸில் வந்து ஃபெரியில் போகிறோம். ஆப்போசிட் ஐலாண்டில் வைப்பின் ஐலாண்டுக்கு நம்ம வந்து ஃபெரியில் போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஃபெரி. இங்கே பாருங்கள், கார்லாம் வந்துருச்சு. இதில் போகிறோம். இங்கே பாருங்கள், எம்எஸ்சி அந்த பார்த்து அந்த கப்பல் இங்கே நிற்குது. இப்போ தான் லோடு நிறுத்திட்டு இருக்காங்க போல இந்த கப்பலில். இந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபெரியில் நம்ம ஏறி போகிறோம். ஆப்போசிட் ஐலாண்டு வைப்பின் ஐலாண்டில் போகிறோம். கொச்சின் ஃபெரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் கார்பரேஷனே வந்து இந்த ஃபெரி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஃபெரிஸ் இருக்குது. இங்கேருந்து அங்கே ஒன்று போவோம், அங்கேருந்து இங்கே ஒன்று வரும். அதுமாதிரி 4 ஃபெரிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபெரியில் கார்லாம் ஏறிட்டுருக்கு. இதில் நம்ம போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீப்புள்ஸும் ஏறுறாங்க. இந்த ஃபெரி சர்வீஸ் டிக்கெட் வந்து ஜஸ்ட் 5 ரூபா தான் ஒரு டிக்கெட் காஸ்ட்டு. காரு, பைக்கு, அப்புறம் பஸ்ஸு, ஈவன் ட்ரக்லாம் கூட இந்த ஐலாண்ட்லேருந்து அந்த ஐலாண்ட் போவோம். அதுலேருந்து இங்கே பாருங்கள், டூரிஸ்ட் வேன்லாம் வருது. ஆட்டோஸும் வந்துடுச்சு, கார் எல்லாமே வந்துச்சு. இந்த ஐலாண்டு தான் ஆப்போசிட் ஐலாண்ட் நான் வைப்பின் ஐலாண்டுக்கு போகுது. இங்கே பாருங்கள், எல்லா பீப்புள்ஸோட வருது. இந்த ஃபெரிக்கு வந்து சார்ஜ் வந்து ஒரு only 5 rupees தான் இந்த ஃபெரி சர்வீஸ்க்கு சார்ஜஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உட்கார போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபெரி இப்போ வந்து கிளம்பும்போது இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், கேரளா ஹவுஸ் போட் மாதிரியே இருக்குல்ல, இந்த போட்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி போட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா சர்வீஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஹவுஸ் போட்ஸ் கிடைக்கும், ஷிகாரா போட்ஸ் கிடைக்கும், அப்புறம் எல்லா போட்ஸும் கிடைக்கும். போட்ஸ் இங்கே பஞ்சமே இல்லை. ஏறக்குறைய இது வந்து அலைப்பை மாதிரி இங்கேயும் போட்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்ஸில் இங்கே பாருங்கள், ஏதோ பார்ட்டி கொண்டாடுறாங்க போல இருக்குது. பசங்க எல்லாம் வந்து இங்கே ஃபேமிலி வந்து பார்ட்டிஸ் கொண்டாடுறாங்க. ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஐலாண்டு தான் ஆப்போசிட் ஐலாண்டு, வைப்பின் ஐலாண்டு தான் போகிறோம். இங்கே பாருங்கள், போட்ஸு கப்பல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த போட்டு இப்போ நம்ம ஃபெரியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், கப்பல் போட்லாம் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியன் ஆயிலோட இந்த ஆயில் டேங்க்கு. அங்கே பாருங்கள், கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதோட பேரே வந்து குயின் ஆஃப் அரேபியன்ஸின்னு சொல்லுவாங்க. கொச்சின் இது வந்து பார்த்து செயற்கையாக உருவாக்குன துறைமுகம். இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் இது செயற்கையாக உருவாக்குனது. இது வந்து நம்ம யாரும் உருவாக்கலாம். இங்கே பாருங்கள், சைனீஸ் ஃபிஷிங் நெட்டில் ஃபிஷிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் காட்டுறேன், நான் அங்கே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த போட் வந்து கிட்ட வந்துச்சு. நம்ம ஃபெரியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபெரியில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபெரியில் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபெரியில் போனதே கிடையாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த போட் வந்து அங்கே போய் ஜாலியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வந்து 1 டே ஃபுல்லாக ரெண்ட் எடுத்துக்கலாம். ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் 10 ஃபேமிலி எடுத்துக்கலாம். எப்படின்னா வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சைனீஸ் ஃபிஷிங்கில் வந்து ஃபிஷிங் நெட் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள், நம்ம பக்கத்து ஐலாண்டான வைப்பின் ஐலாண்டு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸு அதெல்லாம் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபிஷிங் நெட் உள்ளே இறக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் கிட்டே போய் காட்டுறேன் எப்படி ஃபிஷிங் பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் எங்கள் சைனீஸ் ஃபிஷிங் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து மறுநாள் தான் பண்ணுவாங்க. எவ்வளோ சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷிங் நெட்டில் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நடுக்காட்டில் போகிற மீன் கூட இங்கே வந்து நிறைய மீன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சைனீஸ் டெக்னாலஜி ஃபிஷிங்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்ஸில் நிறைய அவைலபிள்ஸில் இருக்குது. நீங்களும் வந்து கொச்சினில் வந்து நல்லா நீங்களும் வந்து கொச்சினில் வந்து டூரிசம் பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்கள் வந்து 3 நாள் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்ஸு, இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த நேவல் பேஸ், அப்புறம் இந்த டச் போட்டு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து வைப்பின் ஐலாண்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து இறங்க போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், சைனீஸ் ஃபிஷிங் கிட்டேயே காட்டுருக்கோம். இப்போ இங்கே போட்டில் இருக்குது. இப்போ நம்ம வைப்பின் ஐலாண்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபெரி சர்வீஸில் வைப்பின் ஐலாண்டில் வந்துட்டு இப்போ நம்ம இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இந்த போட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வைப்பின் ஐலாண்டு இங்கே பாருங்கள், இப்போ சைனீஸ் ஃபிஷிங் நெட் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சைனீஸ் ஃபிஷிங் நெட் உள்ளே இறக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ உள்ளே இறக்க போகிறாங்க பாருங்கள். இப்போ இறக்குறாங்க பாருங்கள். உள்ளே இறங்கிடுச்சு. கல்லுங்கள்லாம் எப்படியே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் உள்ளே இறக்குறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே கொக்குங்கள்லாம் இருக்குது அந்த மீன், அந்த வந்து அந்த மீன் எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் சைனீஸ் ஃபிஷிங் நெட் அப்படியே உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ மீன்கள்லாம் வரும். அப்படியே அந்த கொக்குங்களாம் அப்படியே அந்த மீனை கவர்த்துக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் போட்ஸ்லாம் கூட வந்துட்டுருக்கீங்க பாருங்கள். இந்த கல்லுங்க வந்து இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே இறக்குறாங்க பாருங்கள். கல்லுங்க மேலே போனால் அந்த இது உள்ளே போகுது. உள்ளே போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 4-5 அடி தான் இருக்கும். ஆனால் உள்ளே இறக்கியிருக்காங்க. உள்ளே இறக்கிட்டு அதுலேருந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எடுப்பாங்க. அந்த மீன்கள்லாம் நிறைய எடுப்பாங்களாம். அப்படியே இந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த பறவைகள், அதாவது இந்த கொக்குங்கள்லாம் அப்படியே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மீன் எடுத்து இதில் தான் இந்த பாக்ஸில் தான் போட்டு வைப்பாங்களாம். இங்கே பாருங்கள் சூப்பராக எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஒன் டைம் தான் அதை பார்க்க முடியும். இந்த மாதிரி மீன்களை எடுக்கிறது இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதை உள்ளே போட்டுட்டாங்க. இப்போ மீன்களை எடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போட்டாச்சு. இப்போ மீன் எடுக்க போகிறாங்க. ஆனால் மீன் மாட்டினதுக்கப்புறம் மேலே தூக்கிடுவாங்க. அது மீன்கள் வரும். அப்புறம் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு அவங்க கடைங்களுக்கு விற்றுருவாங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனில் போட்டிருக்காங்க. உள்ளே போட்டாங்க. எடுக்க போகிறாங்க. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் இங்கே மட்டும் இல்லை, கொச்சின் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. அலப்பையில் இருக்குது. மேலே எடுக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எடுக்கிறாங்க. அந்த கொக்குங்களும் அப்படியே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. மீனை கவர்த்துக்கு எடுக்கிறாங்க. மேலே தூக்குறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக தூக்குறாங்க. இதுவும் மேலே தூக்குறாங்க. அப்படியே தூக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த இவர் போய் மேலே தூக்க போகிறாரு. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் இங்கே மட்டும் இல்லை, கொச்சினில் மட்டும் இல்லை, அலப்பையில் இருக்குது. அப்புறம் வந்து கேலிக்கட்டு எல்லா இடத்துலையும் இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க மீனே பிடிக்கிறாங்களா நிறைய இடத்துல. இங்கே பாருங்கள் மேலே தூக்குறாங்க பாருங்கள். வலையோட எப்படி வருது பாருங்கள். மீன்கள் வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். மீன்கள் எவ்வளோ அழகாக வருது. இப்போ ஒரு மீன்கள் வரும். அப்புறம் இந்த கொக்குங்களும் அப்படியே இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள். மீன் வருது பாருங்கள். மீன் உள்ளே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் கொஞ்சம் மீடியம் சைஸ் மீன் தான் கிடைக்கும். ஆனால் பெரிய மீன்லாம் நம்ம எதிர்பார்க்க போயிருக்கோம் பாருங்கள். எப்படி எடுக்கிறாங்க. அழகாக இவரும் அந்த இது போட்டு எடுக்கிறது சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. எல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் மீன் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே அவர் எடுக்கிறாரு பாருங்கள். இந்த குக்கு அப்படியே அந்த மீன் தூக்குறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. எல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த சைனீஸ் ஃபிஷிங் டெக்னாலஜிஸ்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். அதுவும் இந்த கேரளா சைடில் தான். வேறு எங்கேயுமே இந்த மாதிரிலாம் கிடைக்கா. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். மீன்கள்லாம் வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ குக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த மீன் எடுக்கிறது இங்கே பாருங்கள். ரொம்ப இது அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செம்மையாக இருக்குது. நீங்களும் போய் கொச்சியில் போய் எல்லாம் பாருங்கள். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மேலே பாருங்கள். இந்த பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ உட்காந்துருக்காங்கன்ட்டு இவங்களாம் இந்த மீன்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச். இங்கே ஒரு சர்ச்சு இது. இங்கே பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். அந்த ஃபிஷிங் இது முடிச்சு இங்கே பாருங்கள். மேலே பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மீன்களை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த பேர்ட்ஸ் எல்லாம். அங்கே ஒன் சைடில் வந்து கொச்சின் மெட்ரோ. அது பாருங்கள் கொச்சின் மெட்ரோலாம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து கொச்சின் வைப்பின் ஐலாண்டோட இது லைட் ஹவுஸ் போயிடுவோம். இங்கே பாருங்கள். லைட் ஹவுஸில் வந்து நாட் ரோடுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து மேலே இங்கேருந்து பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் ஹவுஸ், கொச்சின் லைட் ஹவுஸ். இங்கே பாருங்கள். அந்த இதெல்லாம் கொக்குங்கெல்லாம் எவ்வளோ உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த மீன் எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பின் ஐலாண்டில் இருக்குது பஸ்ஸஸ்ஸு. வைப்பின் ஐலாண்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போது லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். கேரளா மீல்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல் கேஃபேயில் வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ண போகிறாரு. இங்கே பாருங்கள். இப்போ நம்மளுக்கான ஃபுட்டு வந்துடுச்சு. தான் நம்ம கேரளா மீல்ஸ். இங்கே பாருங்கள். கேரளா சதாயம் சாப்பாடு. இங்கே பாருங்கள். சாம்பார் வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல சுட்டா அப்பளம் மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இந்த பீட்ரூட் பச்சைலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இது செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கேரளா சாப்பாடு. இப்போ பாருங்கள். இங்கே வந்து போட் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஒரு பெரிய கப்பல் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் போயிட்டுருக்கு. ஆயில் கப்பல் இது. இங்கே பாருங்கள். இந்த கப்பல் போயிட்டுருக்கு. இல்லை கப்பல்கள்லாம் பக்கத்தில் பார்க்கறது தான் நம்ம ஃபஸ்ட் டைம். இது மாதிரி நம்ம கப்பலை பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் முதல்ல முறையாக பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கப்பல் போயிட்டுருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து ஆயில் கப்பல். இது அப்படியே அந்த கொச்சின் போட்டுக்கு போகுது. இங்கே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து கொச்சின் வந்து நல்லா ப்ளேஸஸ்லாம் சுற்றி பாருங்கள். நல்லா இருக்குது இடம்லாம். நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு நீங்கள் 3 days ஸ்டே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பர் ப்ளேஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். அந்த பஸ் வந்துருக்கு. இந்த பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். அப்படியே இந்த போட்டிங் இந்த சைடில் வந்துச்சு பாருங்கள். அந்த கேரளா ஹவுஸ் போட்டு அப்புறம் பாருங்கள். இவங்க வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. பார்ட்டி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு
குரூப் வந்து இங்கே பார்ட்டி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு குரூப் பார்ட்டி இந்த டான்ஸிங் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. சாங் போட்டு டான்ஸ் ஆட்டு பாட்டு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கேரளா ஹவுஸ் போட்டில் இது மாதிரி நடக்குதுலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க இடம் இதெல்லாம் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. சைனீஸ் ஃபிஷிங் இந்த சைடில் வந்து இவ்வளோ அழகாக இந்த மாதிரி போட்டிலேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்லாம் வச்சு விளையாட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குலுக்கி சர்பத்து ஆர்டர் பண்ணி இப்போ குடிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் குலுக்கி சர்பத்து. இது வந்து கேரளா ஃபேமஸ் சர்பத்து. இதில் பார்த்தீங்கன்னா லெமனு ஐஸு அப்புறம் இந்த ஜூஸ்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் வருது. இங்கே பாருங்கள் க்ரூஸ் கப்பல் வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த க்ரூஸ் கப்பல். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறது. க்ரூஸ் கப்பல் வந்து கொச்சின் ஃபோர்ட் சிட்டிக்கு போயிட்டுருக்கு. அதாவது கொச்சினோட ஹார்பர் போகுது. கொச்சின் ஹார்பர் போயிட்டுருக்கு இந்த கப்பல். இங்கே பாருங்கள் கொச்சின் ஹார்பர் வந்து இந்த கப்பல் போயிட்டுருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கப்பல். இது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன க்ரூஸ் ஷிப்பு. இதுக்கு மேலே பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் வருமா. கார்டலர் ஷிப் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் இங்கே வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அது மட்டும் எல்லாம் பெரிய சரக்கு கப்பல் கண்டெய்னர் கப்பல் ஈவன் பெரிய அந்த எவர்கிரீன் கப்பல்லாம் கூட இங்கே வருமா. எவர்கிரீன் மேக்ஸாக் இந்த கப்பல்லாம் கூட இங்கே வருமா. கொச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பரில் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. இந்தியாவிலே பெரிய ஃபேமஸ் ஹார்பராக அங்கே கொச்சினில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபெரி சர்வீசஸ் இங்கேருந்து அங்கே வரும். அங்கே நீங்கள் வந்து அது பார்த்திங்கன்னா இந்த ஃபெரி இங்கேருந்து அங்கே போகுது. அங்கே இங்கே வருது. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கொச்சின் மெட்ரோவும் போயிட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து நாவல் பேஸ் போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா குஞ்சாலி மர்காட் நாவல் பேஸ். இது வந்து மோகன்லால் தமிழ் ஒரு படம் வச்சுருக்காரு. அவர் பேர் வந்து இந்த நாவல் பேஸ். இப்போ வந்து ஐஎன்எஸ் வெண்டூர்த்தி நாவல் பேஸ்ன்னு பேரை மாற்றிருக்காங்க. குஞ்சாலி மர்காட் நாவல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இந்த பேர் வந்து இப்போ தான் மாற்றிட்டாங்க. ஐஎன்எஸ் வெண்டூர்த்தி நாவல் பேஸ். இப்போ நம்ம மோகன்லால் நடிச்ச படம் கூட ஒன்று பார்த்துருக்கோம். இந்த மர்கார் கிங் ஆஃப் அரபிக் கடலின் சிங்கம் அந்த அவர் பேர் தான் இந்த நாவல் பேஸ் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஐஎன்எஸ் வெண்டூர்த்தி நாவல் பேஸ்ன்னு பேரை மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த கப்பல்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் நேவி கப்பல்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கப்பல்கள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் நேவி ஷிப்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம போர்ட் கொச்சியோட இதுக்கு வந்துருக்கோம் மெட்ரோக்கு வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் மெட்ரோ போட்லாம் கூட இருக்குது. அதான் வாட்டர் மெட்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்ட் சிட்டியோட வாட்டர் மெட்ரோ. அது எங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொச்சின்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் அந்த மெட்ரோ போயிட்டுருக்கு. இது வந்து சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 20 rupees தான். இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சின்லேருந்து எர்ணாகுளம் போகிறதுக்கு. இங்கே பாருங்கள் இந்த மெட்ரோவில் தான் போக போகிறோம். நம்ம போயிட்டு வந்தோம். சூப்பராக இந்த மெட்ரோ இங்கேருந்து கொச்சின்லேருந்து எர்ணாகுளம் போயிட்டு வந்ததுக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க பர் ரேட்டுக்கு. அதான் ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 20 rupees. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவல் மியூசியம். இந்தியன் நேவல் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா நேவியை பற்றி எல்லா இதுவும் இங்கே உள்ளே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து நேவிஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள், இப்போ நேவி யூஸ் பண்ணுற ஷிப் பாம்ஸு, அப்புறம் இந்த ஹெலிகாப்டர்ஸு, அப்புறம் கன்ஸு, அப்புறம் இந்த மெடல்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50 rupees தான் ஒரு பர்சனுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து மண்டே வந்து இந்த நேவல் பேஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஓப்பனிங் தான் மண்டே க்ளோஸ்டாக இருக்கும். மற்ற டைம் தவிர எல்லா டேஸ்லையும் இந்த நேவல் பேஸ் ஓப்பனில் இருக்கும். மண்டே தவிர இந்த எல்லா டேஸ்லையும் இந்த நேவல் பேஸ் ஓப்பனில் இருக்கும். வீக் டேஸ்லையும் இருக்கும், வீக்கெண்ட்ஸ்லையும். இங்கே பாருங்கள் இந்த ஷிப்பில் யூஸ் பண்ண கன்ஸு பாம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா பழங்காலத்து ஷிப்பு மரக்கப்பலை இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஷிப்புங்களாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கேரளா மத்தஞ்சேரி பேலஸ்க்கு போனோம். இது வந்து மத்தஞ்சேரி பேலஸ் வந்து இவங்களோட டச் அதாவது போர்ச்சுகீஸ் கட்டின பேலஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 16th century கட்டின பேலஸு. ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. அதுவும் இந்த வழியாக தான் வந்தாங்க, கொச்சின் வழியாக தான் வந்திருக்காங்க. அவங்க கட்டின பேலஸ் தான் இது. போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் தான் வந்து இவங்க ஜூஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த பேலஸ்குள்ளே போகணும். சூப்பராக இருந்த இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அப்புறம் பழங்காலத்து ராஜாக்களோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல கொச்சினோட மகாராஜா இவர் யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் இந்த கிரீடம் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானையோட இது வச்சுருந்தாங்க, பாகங்கள் வச்சுருக்காங்க. பாருங்கள் பல யானையோட பாகங்கள், யானை சைடு இது பாருங்கள் யானையோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொச்சின் மட்டஞ்சேரி பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் காலத்துலேயும் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பழங்காலத்து இந்த கொச்சி அதான் ஆளுங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. நீங்களும் போய் பாருங்கள் அந்த மட்டஞ்சேரி பேலஸ். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 ரூபா தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக. இது கண்ணாடி பெட்டிக்குள்ளே அவரோட யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பொம்மைக்கு கையில் கத்தி வால்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி வாள்கள், அதுக்கப்புறம் இந்த இவங்க யூஸ் பண்ணது, அப்புறம் இந்த பல்லாக்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
அப்புறம் அது பழங்காலத்து கப்பல்கள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ரேடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் சான் க்ரூஸ் கத்தீட்ரல் பசிலியா சர்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போர்ச்சுகீஸ் கட்டின சர்ச்சஸ் தான். இதுவும் பிரிட்டிஷ் கட்டில் போர்ச்சுகீஸ் தான் கிடையாங்க அந்த சர்ச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போயே வந்து 16th சென்ச்சுரியில் வந்து கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் போர்ச்சுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு கேரளா அதாவது கொச்சின் வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ்லாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு கேப்சர் பண்ணது ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் தான். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் வந்து பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ் தான். சென்னை கூட ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் தான் வந்துருக்காங்க, அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து ஜூஸ் டவுனு, அதாவது யூதர்களின் டவுன். இது ஜூஸ் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளேசஸ்லாம் பாருங்கள், எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இந்த பொருள்லாம் கூட வைக்கிறாங்க, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த பர்ஃப்யூம்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்ச பொம்மைகள் எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் கொச்சி ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ட்ரீட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மைகள் செய்கிற இடம். இது உள்ளே போகணும், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மியூசியம் ஹோட்டல் இருக்குது. மியூசியம்குள்ளே வந்து போகணும். உள்ளே இங்கே பார்க்க பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹோட்டல்ஸும் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே போய் பார்த்தா நிறைய பொம்மைகள் இருக்குது, அப்புறம் தான் ஹோட்டல்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சபா பர்ஃப்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த இப்போ வரைக்கும் அந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ரெடி பண்ணுறாங்க. இது வந்து பழங்காலத்து பொம்மைகள், இப்போயே பொம்மைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள், எல்லா பொம்மைகளும் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸஸும் விற்கிறாங்க. ஆமாம், அப்புறம் அங்கே ஷார்ட் ஃபிலிமு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட எடுக்கிறாங்க, மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அந்த சைடில். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து அப்படியே அந்த சந்தனம் இதெல்லாம் கூட வைக்கிறாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸு எல்லாமே வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இஸ்ரேலோட இது இப்போ இண்டோ ஜூவிஸ் இது டவுன்னு போட்டு இஸ்ரேலோட இது இங்கே பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்துக்கு வந்து. நெக்ஸ்ட் இங்கே பார்த்து ஜூஸ் சர்ச். இது இங்கே பாருங்கள் கொச்சினில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாட்டர்டே மட்டும் இவங்களுக்கு வந்து ஹாலிடே, மற்ற எல்லா டேஸ்லையும் இங்கே ஓப்பன். இது வந்து உள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட்டு 10 rupees தான் என்ட்ரன்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் வந்து அந்த இவங்க போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் இவங்க வந்தது யூதர்கள் உள்ள வந்து கேரளாக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்போ வந்து கட்டின இந்த ஜூஸ் சர்ச் தான் இது. கேரளா மகாராஜா இருக்கும்போது வந்து இந்த ஜூஸ் சர்ச் கட்டிருக்காங்க. கொச்சின் மகாராஜா இருக்கும்போது இங்கே பாருங்கள் கட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க போர்ச்சுகீஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த சிம்பிள், ஸ்டார் சிம்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஜூஸ் சர்ச் இது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி நம்ம சர்ச் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இங்கே லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. லைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் கொச்சியில் போய் இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த சர்ச் இது உள்ளெல்லாம் போய் ப்ரே பண்ணுறதானே இப்போ அலோடு இல்லை, யாரும் இது உள்ளே போகக்கூடாது. இங்கேருந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டு அப்படியே போகணுன்றாங்க. நம்ம வந்து ஜூஸ் வந்து நம்மளுக்கு ப்ரே பண்ண மாட்டேங்க, நம்ம ஜூஸ் பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே சர்ச் மாடல் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது யூதர்களும் இந்த அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இதான் இது அவங்களோட சிம்பிளாக இருக்குது, ஜூஸோட சிம்பிள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நம்ம இங்கெல்லாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஜூஸஸோட வெளியே இது வந்து பழங்காலத்து பில்டிங், அதாவது பிளேஸ் 16th சென்ச்சுரியில் கட்டின பில்டிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பொம்மைகள்லாம் விற்கிறாங்க, பொம்மைகள், அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அப்புறம் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பழைய ஆண்டிக்யூஸ்லாம் கூட விற்கிறாங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டோ போர்ச்சுகீஸ் மியூசியம். இங்கே பாருங்கள் இண்டோ போர்ச்சுகீஸ் மியூசியம்குள்ளே போயிருக்கோம். இதோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 rupees தான். உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. போர்ச்சுகீஸ் டைமில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம், போர்ச்சுகீஸ்க்கு தண்ணி இது வச்சுருக்காங்க. பாருங்கள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது, நிறைய அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்கள், நல்லா அழகான இடம் எல்லாம் பார்க்குறதுக்கு. இண்டோ போர்ச்சுகீஸ் மியூசியம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பல காலத்து இந்த சாமி சிலைகள், அப்புறம் நிறைய இந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. பழங்காலத்து சாமி சிலைகள், நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அப்புறம் முடிஞ்சிச்சு நைட்டில் வந்து நம்ம ஹோட்டல் லக்கி ஸ்டாரில் போய் நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் ஷவர்மா போட்டுருக்காரு. நம்ம வந்து ஷவர்மாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள் ஷவர்மா எவ்வளோ அழகாக போட்டுருக்காருன்ட்டு, சூப்பராக இருக்குது ஷவர்மா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டின்னரும் வரப்போகுது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஆர்டர் பண்ண சப்பாத்தியும் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் சப்பாத்தி வந்துடுச்சு. அப்புறம் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பரோட்டாவும் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ஃபஸ்ட்டு, அப்புறம் பரோட்டா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் கிரேவியும் வந்துடுச்சு. அதுக்கு 3 பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஆம்லெட்டும் ஆர்டர் பண்ணோம். எக் ஆம்லெட்டும் வந்துடுச்சு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும், ரொம்ப ஹையாலாம் இல்லை கேரளாவில், எல்லாம் சீப்பு தான்.
இங்கே பாருங்கள் எக் ஆம்லெட் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. சாப்பிட சூப்பராக இருந்தது. கேரளா ட்ரிப் வந்து பெஸ்ட்டு ட்ரிப்பு. நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் கேரளா. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ஊருக்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் சென்னை தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.